டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் மழை தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் இணையாசிரியர் கார்கே. நன்றி ஜெபஸ்டின். சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் அப்படின்னு இருக்காங்க. இப்போது மழைக்கான காரணத்தை பார்த்துடலாம். தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த வாரத்தோட தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழைக்கான ஆரம்ப நிலை உருவாக இருக்கிறது. இந்த சூழல்ல வடமேற்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வால இப்போது இந்த பகுதி பார்க்குறீங்களா, இங்கெல்லாம் மேகக்கூட்டம் இருக்கு, கடல்ல இருக்கிறது. இங்கே வரக்கூடிய காற்று அழுத்தத்தால அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றும் ஈரப்பதமும் செல்கிறது. அது செல்லக்கூடிய பாதையில் அப்படியே சென்னையை கடந்து இங்கே காற்றும் மேகமும் ஈரமும் சுற்றுச்சூழல தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வங்கக்கடலுக்கு அரபிக்கடலிருந்து வரக்கூடிய மேகங்களால மழை பெய்கிறது. சரி, இப்போது நாம் பார்ப்பது தற்போது இருக்கக்கூடிய சேட்டலைட்டினுடைய ரியல் டைம் இமேஜ். மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாகவும் வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய ரேடார்கள் மூலமாகவும் ரெண்டும் சேர்த்து எடுக்கப்பட்ட படம் இது. சரி, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா மேகக்கூட்டம், அதாவது ஒயிட் கலர்ல இருக்குது, பனிமூட்டம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே மேகக்கூட்டம். இந்த மேகக்கூட்டமானது எங்கிருந்து எங்கு வரை இருக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பார்க்குறீங்கன்னா மங்களூர்ல தொடங்கி பெங்களூரை கடந்து சென்னை வரை இருக்கிறது. ஆனால் மேகக்கூட்டம் இருந்தால் ஒரு இடத்துல வெயிலுடைய அளவு குறைவாக இருக்கும். அதை தாண்டி மழைக்கான காரணத்துக்கு ரேடார் ரொம்ப முக்கியம். ரேடாரில் எடுக்கக்கூடிய தகவல் படி சென்னையில் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் தீவிரமான மழை, இது இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தீவிரமான மழையினுடைய மேகம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம், சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மேகம் தான் அதிகப்படியான நீர்த்திவளைகளை உள் வைத்திருக்கிறது. ரேடாருடைய கணிப்பு ரொம்பவுமே முக்கியமானது. ஏன்னா மேகத்திலிருந்து பார்க்குறப்போ, வானத்திலிருந்து பார்க்குறப்போ மேகம் இருக்கலாம், ஆனால் அந்த மேகத்துக்குள்ள நீர்ப்பதம் இருக்கிறதா, ஈரப்பதம் இருக்கிறதான்றது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சென்னையினுடைய பல பகுதிகள், குறிப்பாக தென் சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள், மேலே பாருங்க, வட சென்னையெல்லாம் தாண்டி செங்குன்றம், ஆவடி போன்ற பகுதிகள் உள்ள பாருங்க, அண்ணாநகர் போன்ற பகுதிகள், இங்கெல்லாமே மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா இது காட்டுகிறது. சரி, இதனை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் மாவட்டங்கள்லையும் மழை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்க அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க, திருவள்ளூர் மாவட்டம் வரை மழை இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது தீவிரமான மழையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓவராலாக பார்க்குறப்போ வெறும் மேகம் தொகுப்பாக மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட்டபுளாக பெரிய அளவில் வரும். அந்த மழையினுடைய அளவை பார்த்துடலாம். சரி, இப்போது பார்த்தால் இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி சென்னையில் பாருங்க, பொன்னேரி இங்கே தொடங்கி அப்படியே கீழே தாம்பரம் போன்ற இடங்களில் மழை கீழே இருந்து மேகங்கள் மழையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பகுதிகளில், சென்னையினுடைய அவுட்டர் பகுதிகளில், காஞ்சிபுரம் பகுதிகளிலையும் தீவிரமான ஒரு மழை தற்போதைய நிலவரத்தில் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருவண்ணாமலை, இன்னும் சொல்லணும்னா கர்நாடகா, கேஜிஎஃப் போன்ற இடங்களிலும் தற்போது மழைக்கான வாய்ப்புகளை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் அனைத்துமே மழைக்கான சாதகமான சூழலை அடுத்த 2 மணி நேரத்திற்கு பெற்றிருக்கிறது. ஸோ அது சென்னை பக்கத்தில் கடப்பதால சென்னையிலும் காஞ்சிபுரத்திலும் மதுராந்தகம், திருவண்ணாமலை இங்கெல்லாம் அடுத்த 2 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் அப்படின்றாங்க. இது இன்னொரு 2 நாள், அதாவது இன்று நாளை வரை இதே போன்ற ஒரு சூழல் இருக்கும் அப்படின்ற பார்வைகளையும் வானிலை ஆர்வலர்கள் வெளிப்படுத்துறாங்க. அதற்கு காரணம் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.